Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 20 பல்லு பூண்டை தோலை உரிச்சியோ தோலை உரிக்காமலோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தோலை உரிக்காமல் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ரஃபாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், ரஃபாக கட் பண்ணின ஒரு பெரிய தக்காளி, இது கூடவே ஒரு சின்ன பீஸ் தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 3 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 4 கேஷ்யூ நட், அப்புறம் கொஞ்சமாக கசகசா சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீல் மேக்கர், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பெரிய பெரிய பீஸாக. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்திற்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த குருமாவை கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் குருமா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் குருமாவை சுட சுட இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாகவே செய்யக்கூடிய வெஜிடபிள் குருமா தாங்க இது. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.